Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 6/5/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 சண்டே 5 o'clock நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நீட் எக்ஸாம் ஹாலில் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்டை வந்து என்டிஏ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுற டேட் என்ன, அதுக்கப்புறம் என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்னுடைய ஆன்சர் கீ வந்திருக்கும். அந்த ஆன்சர் கீயை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன டோட்டல் வருது, என்ன ஸ்கோர் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போது என்டிஏ தரப்புலேருந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணுற டேட் என்ன, அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற நீட் ரெலவெண்ட்டாக, கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ண அந்த ஓஎம்ஆர் சீட்டு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணின பிறகு அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்டிஏலேருந்து ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஓகே, இப்போது நீட் ரிசல்ட் அப்படிங்கிறது ஜூன் 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓஎம்ஆர் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்டிஏனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ லாஸ்ட் இயர் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, இப்போது இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 5/5/2024 நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அந்த 5ஆம் தேதி மே மாதம் நடந்த நீட் எக்ஸாமுக்கு 31 மே 2024 உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிவிட்டு, அந்த ஆன்சர் கீயில் ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, அந்த ஆன்சரில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, 29ஆம் தேதி மே மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 31 மே 2024 உங்களுக்கு வந்து ஆன்சரை சேலஞ்ச் பண்ண சொன்னாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, அதுக்கு பேர் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும், அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போது என்டிஏ ரிலீஸ் பண்ணுற அந்த ஆன்சர் கீழே ஏதாவது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ப்ரூஃபோட என்சிஆர்டி புக்கில் இந்த பேஜில் இந்த லைனில் அதுக்கு சரியான விடை இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரூஃபோட சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்டிஏக்கு என்ன பண்ணணும், 5 × 200 1000 ரூபாய் நீங்கள் செலுத்தி அதை சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் எந்தெந்த விடைகளில் அவங்களுக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருக்குதோ அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி சேலஞ்ச் பண்ணினதுக்கு பிறகு இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழேருந்து என்டிஏ என்ன பண்ணும், ஃபைனல் ஆன்சர் கீக்கான ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில் அந்த விடைகளை திருத்திக்கொள்ளும். அப்படி இல்லை அப்படின்னா என்டிஏனுடைய முடிவு இறுதியானது. ஓகேங்களா, ஸோ ஓஎம்ஆர் சீட்டு லாஸ்ட் இயர் 29 மே 2024 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ அப்படிங்கிறது 31 மே 2024 ரிலீஸ் பண்ணாங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் கொடுத்தாங்க. 29, 30, 31,
4 நாள் டைம் கொடுத்தாங்க. 29, 30, 31 ஆகிய 4 நாட்கள் டைம் கொடுத்து ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய் வீதம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் வேணால் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணினதுக்கு 4 நாள் டைம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை மாற்றிட்டு டைரெக்டாக ஜூன் 14 ஓகேங்களா, ஜூன் 14, 2025 அன்றைக்கி ஆன்சர் கீ அதாவது நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட்டில் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண அந்த ஆன்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணி அதனுடைய டோட்டலையும் ஆட் பண்ணி உங்களுக்கு நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் தான் வந்துட்டு என்டிஏ ரிலீஸ் பண்ண 2024 ஆன்சர் கீ. ஒவ்வொரு கோடுக்கும் உங்களுக்கு டோட்டலாக 48 பேஜ் இருக்கும். உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் என்னவோ அந்த கோட் நம்பருக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப்பில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எந்த கொஸ்டின் புக்லெட்டில் டெஸ்ட் எழுதுனீங்களோ அதான் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. உங்கள்கிட்ட நீட் யூஜி 2025க்கான கொஸ்டின் புக்லெட் இருக்கும். கொஸ்டின் புக்லெட்லேயும் அந்த கொஸ்டின் புக்லெட்டினுடைய கோட் நம்பர் இருக்கும். அதை வச்சுட்டு ஆன்சர் கீழே இருக்கிற அதே கோட் நம்பருக்கு ஆன்சர்ஸு செக் பண்ணி கரெக்டாக இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1 மார்க், எழுதாத கொஸ்டினுக்கு அன்அட்டம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க் அப்படின்னு கால்குலேட் பண்ணி உங்களுடைய டோட்டல் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடைகளில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வித் ப்ரூஃபோட என்சிஆர்டி புக்கில் இந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சேலஞ்சுக்கு 200 ருபீஸ். நீங்கள் எத்தனை சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அதை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.